ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையோடு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சப்பாத்தியோட. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டையில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தியை போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டை வந்து நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பொடி மாஸ் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் வந்து சின்ன சின்னதாக இருக்கக்கூடாது, பொடி மாஸ் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்க மாதிரி நல்லா வந்து பளபளப்பாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பழமான தக்காளியை வந்து நான் நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சுருங்குற டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறுக்கா மாதிரி நல்லா கெட்டியாகும். அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நல்லா சிறுவை வச்சு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பதம் வரும். அந்த டயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சப்பாத்தியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பக்குவமாக பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டையை, அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 மூடி அளவுக்கு நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணால் போதும். நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சப்பாத்தியோட கிறிஸ்பி வந்து குறையவே கூடாது. அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பி சப்பாத்தி மசாலா வந்து ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.